கிறிஸ்பியான மைதா முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான இது. ஃபஸ்ட்டு மைதாவை எடுத்து ஆவி கட்டிக்கணும். நான் 2 கப்பு மைதாவை எடுத்து ஆவி கட்டிட்டேன். இது இட்லி அவிக்கிற மாதிரி தான் இதை அவிக்கணும். இது 3 நிமிஷம் இருந்தாலுமே போதும், நல்லா வெந்துடும். ஒரு துணியில் அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த துணி போட்டு அதில் இந்த மாவு போட்டு ஆவி கட்டிட்டேன். 3 நிமிஷம் வெந்த உடனே நான் இப்போ திறந்து பார்க்குறேன். பாருங்கள், இது வெந்துடுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்படி கையில் எடுத்து பார்த்தாலுமே எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒன்றும் ரிஸ்க்கு கிடையாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன். இதில் இந்த கட்டிகள்லாம் இருக்கும், இதெல்லாம் நான் உடச்சி விட்டுடுறேன். இது நல்லா ஆறிடுது. ஆறின உடனே ஜெலிச்சிடுறேன். அப்போ தான் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருந்ததுன்னா அது ஃபில்டர் ஆகிடும். இது நல்லா ஜெலிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கட்டிகள் இருக்குது. இதையும் நான் நல்லா உடச்சி விட்டுட்டு ஜெலிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய், உப்பு தேவையான அளவு, கடலை மாவு 1/4 கப் போட்டேன். இது ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெண்ணெய் எல்லா மாவுலையும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், உடைச்சா உடையணும். இப்போ தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதம் வரா மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த 3 கண் இருக்கிற முறுக்கு அச்சில் தான் நான் முறுக்கு பண்ண போகிறேன். நான் எண்ணெயை இது ஃபுல்லாக நான் தடவிட்டு இந்த முறுக்கு குழலில் தேவையான அளவு மாவை வச்சு நம்ம பிழிஞ்சிக்கணும். உங்களுக்கு எந்த விதமான அச்சு வேணுமோ அதில் வச்சு கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். அவங்க இஷ்டம்தான். இந்த மாவை அப்பப்போ மூடி வைக்கணும், இல்லைன்னா அது ட்ரை ஆகிடும். ஒரு கரண்டியில் எடுத்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் பிழிஞ்சிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு இதில் நான் போட்டேன். நல்லா சலசலப்பு அடங்கினோன்னே நான் எடுத்துடுறேன். இப்போ மறுபடியும் நான் இதில் சேர்த்துட்டேன். ஒரு பக்கம் வெந்த உடனே நான் திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்து பபுள்ஸ்லாம் அடங்கினோன்னே நான் எடுத்துடுறேன். இப்போ 3rd டைமும் போடுறேன். இதேமாதிரி எல்லா முறுக்குகளையும் நான் பொரித்து எடுத்துடுறேன். சூப்பரான மைதா முறுக்கு ரெடி ஆகிடுது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.